வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நம்மள பல பேர் இங்கிலீஷ் பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, சின்ன சின்னதா மிஸ்டேக்ஸை வந்து அடிக்கடி தொடர்ந்து அதே மிஸ்டேக்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் என்னதுன்னு பார்ப்போம், அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு எப்படி. ஸோ நம்மள பல பேர் இந்த மிஸ்டேக்கை அடிக்கடி பண்ணுவோம். பேசிக்கலி ப்ரிப்போஷன்ஸில் ஒரு 3 வந்து நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இன், ஆன், அட். இந்த 3ஐயும் வந்து எப்போதுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். எப்போ இன் போடணும், எப்போ ஆன் போடணும், அதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஐ ஸ்டடி இன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் அந்த இன்னுங்கிறது தப்பு. அங்கே வந்து அட் வரணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ப்ரிப்போசிஷன் வந்து ஒரு இடத்த பற்றி நம்ம சொல்லும் போது வந்து இப்போ நெய்பர்ஹுட், இப்போ வந்து ஒரு சைனா டவுன், இல்லாட்டினா ஒரு சிட்டி, இல்லாட்டினா ஒரு கண்ட்ரி, இந்தியா அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வந்து இன் போடுவோம். நம்ம வந்து அப்போ தான் இன் போடுவோம். ஆன் எப்போ போடுவோம்னா ஒரு 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 ஸ்ட்ரீட், ஒரு மெயின் ஸ்ட்ரீட், இல்லாட்டினா ஒரு ஐலாண்ட், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஒரு அது சம்பந்தமான ஒரு ஐலாண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஐலாண்ட்ஸ் வந்து. ஸோ இல்லாட்டினா வந்து ஒரு ட்ரெயின், இல்லாட்டினா பஸ், இந்த மாதிரி சொல்லும் போது வந்து ஆன் போடுவோம். ஸோ இன் பார்த்துட்டோம், ஆன் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம கரெக்ட் யூசேஜ் வந்து அட். இங்கே வந்து ஐ ஸ்டடி அட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ நார்மலாக வந்து இப்போ வந்து மெயினாக வந்து அட்ரஸ். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸில் இருக்கணும், ஒன் மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அட் போடுவோம். இல்லாட்டினா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், இதுதான் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம்ல, ஹோம் இல்லாட்டினா இந்த கார்னரில் அப்படிங்கும் போது வந்து அப்போ அட் போடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அட் போடணும். அடுத்ததான் நம்ம அடிக்கடி குழம்பி போகிற ஒரு ஐட்டம் வந்து என்னென்னா, ஃபார் சேலுக்கும் ஆன் சேலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. ரெண்டையுமே நம்ம வந்து இதுக்கு பதிலாக அதையும், அதுக்கு பதிலாக இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் சேல் இல்லாட்டினா ஆன் சேல். ஸோ பேசிக்கலி ரெண்டுக்கும் உள்ள ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து, நீங்கள் ஏதாவது விற்றீங்கன்னா ஸோ அது வந்து ஃபார் சேல். இல்லை நேற்று 100 ரூபாய்க்கு விற்ற ஒரு ஜாமான் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்குதுன்னா, ஒரு ஷர்ட் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ஷூ எடுத்துக்கிறோம். நேற்று 100 ரூபாய், இன்னைக்கு அந்த எல்லாம் குறைச்சி போட்டு 80 ரூபாய்க்கு போட்டிருக்காங்கன்னா அது ஆன் சேல். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் விற்கிற ஜாமான் வந்து ஃபார் சேல், இந்த விலை குறைஞ்சி போகிறது வந்து ஆன் சேல். நம்ம வீட்டுக்காரம்மாவை நம்ம மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வழக்கமாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இவங்க தான் என்னோட மிஸ்ஸஸ், ஷீ இஸ் மை மிஸ்ஸஸ் அப்படிம்போம். அது வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம் வந்து அது தப்பான விதம். வந்து சிம்பிளாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா வந்து அவங்க பேரை சொல்லி இவங்க வந்து என்னோட ஒய்ஃப், பேசிக்கலி வந்து ஷீ இஸ் மை ஒய்ஃப். நீங்கள் அவங்க பேரை சொல்லிட்டு ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா ஷீ இஸ் மை பெட்டர் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஷீ இஸ் மை மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறத, இல்லாட்டினா அவங்க தான் என் மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்ரி ஒன் லைக் சச்சின். ஸோ இது நம்மள பல பேர் அடிக்கடி பண்ணக்கூடிய மிஸ்டேக். இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்ங்கிறது வந்து நமக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அதை வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது எவ்ரி ஒன்னுன்னா நமக்கு வந்து எல்லாரும் அப்படின்னு நமக்கு அப்படி தோணும். ஆனால் அது வந்து சிங்குலராக தான், அது ஒருமையாக தான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒருமையாக வரும்போது வந்து லைக்ஸ்ன்னு வரும். ஸோ வித் எஸ். ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் சச்சின். We live in 007 துபாய் குறுக்கு சந்து. இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் லேசாக கவர் பண்ணோம். ப்ரிப்போசிஷனில் இன், ஆன், அட். ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அட்ரஸ்ன்னு வந்தால் அட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் இங்கே கரெக்ட் ஆன்சர். வி லிவ் அட் 007 துபாய் குறுக்கு சந்து. ஸோ அட், இன் போடக்கூடாது, அட் போடணும். மெனி பீப்புள்.
ஸோ இதில் ஒரு எஸ் சேர்த்தையே நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா வந்து நிறைய ஆட்கள் அப்படிங்கும் போது வந்து அது ப்ளூரல் வந்து பீப்புளுக்கு ப்ளூரல் வந்து பீப்புள்ஸ்ன்னு நினைப்போம். ஸோ அது வந்து ராங் வந்து அது பீப்புள் தான். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெனி பீப்புள் அது வந்து எஸ் கிடையாது அதில். ஸோ இந்த மஞ்சள் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல அதை வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ நம்ம இப்போ எங்கேயா போகிறோம்னா வந்து ஐ கோ அப்படிம்போம். இதே இது நம்ம ஏற்கனவே போயிட்டோம், நேற்று போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஐ வென்ட்டும்போம். ஸோ வென்ட்டுங்கிறது வந்து கோலேருந்து வருது. எப்படி வரும்னா வந்து டிட் ப்ளஸ் கோ வந்து வென்ட்டா மாறும். ஸோ இதே இது நம்ம நேற்று போகலைன்னு எப்படி சொல்லுவோம்னா வந்து அந்த டிட்டுக்கும் கோக்கும் நடுவில் நாட்டை போடுவோம். ஸோ ஸோ ஐ டிட் நாட் கோ. ஸோ அதான் கரெக்டான யூசேஜ். ஐ டிட் நாட் கோ, ஐ டிட் நாட் வென்ட்னு போட மாட்டோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை வாசிச்சு பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லுது? ஐ டிட் நாட் ரிசீவ்ட் யுவர் மெயில். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ரிசீவ்டை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும். எப்படின்னா டிட் பிளஸ் ரிசீவ் வித்தவுட் த டி. டி கிடையாது அதில். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணலை, அப்போ வந்து நடுவில் நாட்டை போடும். ஸோ ஐ டிட் நாட் ரிசீவ். ஸோ அதுலேருந்து டி வராது. ஸோ ஐ டிட் நாட் ரிசீவ் யுவர் இமெயில். அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நாமெல்லாம் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது ஷால் வில் அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நிறைய இடத்துல மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஆஃப் லேட் என்னாச்சுன்னா வந்து எஸ்பெஷலி இன் அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னாச்சுன்னா வந்து ஷால்ங்கிற வார்த்தையே தூக்கிட்டு வெறும் வில்ல மட்டும் எல்லா இடத்துலையும் சரளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ அவங்களோட லைஃப் வந்து ஈஸி ஆயிட்டு. ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து ஷாலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால உலகத்தில் நிறைய இடத்துல வந்து ஷால் இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு லீகல் ஏரியாவில் இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஷால் வி ஹாவ் சிக்கன் கறி வித் பரோட்டா? ஷால் வி ஹாவ் சிக்கன் கறி வித் பரோட்டா? ஸோ இந்த மாதிரி இல்லாட் நீங்கள் வந்து ஒரு இதை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஷாலை யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வில்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இனிமேல் வந்து. ஏன்னா வந்து இன்டர்சேஞ்சபிளாக ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வில்லே வந்துட்டு. ஸோ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வில் போட்டால் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து உங்களுக்கு தப்பாக ஆகாது வில் போட்டீங்கன்னா. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஷாலை போடுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் தப்பு பண்ணுற சான்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ ட்ரை டு யூஸ் வில் ஆல்வேஸ், ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லுவேன் நான் வந்து. பட் இந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோ லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அது ஷால் போட்டு தான் ஆகணும். இல்லாட்டினா நம்ம எதாவது சஜஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது ஆப்ளிகேஷன் இருக்குது, அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஷாலை போட்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து வில்ல போடுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி யூ ஒன்ட் கோ ராங் வித் வில். நாம எங்க போறோம், இப்போ சென்னைக்கு போறோம், மதுரைக்கு போறோம் அப்படின்னா வந்து, இல்லை ஸ்கூலுக்கு போறோம்னா வந்து எல்லாத்துக்குமே டு சென்னை, டு ஸ்கூல் அப்படியே அப்படியே சொல்லியே நம்ம பழகிட்டோம். அதே அதோட லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ஹோமுக்கும் அப்படி வருது. ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தப்பு. அது வந்து ஸோ நம்ம ஹோமை பற்றி நம்ம சொல்லும் போது ஐ எம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு டூ போடக்கூடாது. ஸோ ஐ எம் கோயிங் ஹோம், சிம்பிளி ஐ எம் கோயிங் ஹோம், இல்லாட்டினா ஐ எம் கம்மிங் ஹோம். ஸோ அதான் நீங்கள் ஏற்கனவே ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பாப்புலரான சாங்னு நினைக்கிறது, ஒரு பாப் சாங் வந்து ஐ எம் கம்மிங் ஹோம், லெட்ஸ் கெட் த பார்ட்டி ஸ்டார்டட். ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோம்னு வரும்போது டூ தேவை கிடையாது. ஐ எம் கோயிங் ஹோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சென்டென்ஸில் உள்ள எரரை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. குட் அதுக்கு பதிலாக வெல்னு போடணும். ஸோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல், அதான் கரெக்ட். ஸோ குட்டுங்கிறது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா அதை வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து அட்ஜெக்டிவ்னா வந்து அது வந்து இட் மாடிஃபைஸ் த நவுன். அது வந்து பேசிக்கலி ஒரு நவுனை வந்து மாடிஃபை பண்ணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக கரெக்டாக அதில் போட வேண்டியது வந்து வெல்லுங்கிறது வந்து ஆட்வர்ப். ஆட்வர்ப்ங்கிறது வந்து
ஆக்ஷனை வந்து நல்லா பண்ண வைக்கும். இப்போ வந்து ஆக்ஷன் இங்கே என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஸ்பீக் பண்ணுறோம், பேசுகிறோம், அதான் ஆக்ஷன். அதை வந்து நல்லா பண்ண வைக்கிறது வந்து இங்கே வந்து வெல் தான். ஏன்னா வந்து நல்லா பேசுறது, அதான் ஸ்பீக் வெல். ஸோ அதனால தான் வெல்னு போடுறோம். ஸோ ஸோ கரெக்டான யூசேஜ் வந்து யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஐ லைக் டேஷ் வெரி மச். ஸோ இதில் உள்ள மிஸ்டேக் என்னென்னா வந்து ஷீன்னு போட்டிருக்கோம். ஷீனா வந்து அவள். ஸோ அவளை வந்து அப்போ வந்து அவளை அப்படின்னு சொல்லும் போது வந்து ஹர் சொல்லணும். ஸோ ஐ லைக் ஹர் வெரி மச். ஸோ ஷீ வந்து இதில் எடுத்துடணும். ஷீ வந்து அவள், அவளுடைய, அவளை, அவளிடம், அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ லைக் ஹர் வெரி மச். ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல உள்ள மிஸ்டேக் வந்து பிஹேவியர். பிஹேவியர் வந்து எப்போதுமே நம்ம வந்து சிங்குலர். ஸோ அந்த பிஹேவியரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது வந்து சிங்குலர் தான். ஸோ அதை வந்து ப்ளூரலாக நினைக்கக்கூடாது எப்போதுமே. அப்போ வந்து அவங்கள்ட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருந்தாலும் அவங்க அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறது வந்து எப்போதுமே சிங்குலராக தான் சொல்லணும். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா, ஹிஸ் பிஹேவியர் இஸ் பேட். ஹிஸ் பிஹேவியர் இஸ் பேட். நாம இன்னைக்கு பார்த்த 10 மிஸ்டேக்ஸும் வந்து நம்ம அடிக்கடி நம்ம பண்ணக்கூடிய ஒன்று தான். நம்மள பல பேர் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ அதை பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து. ஸோ அது வந்து முதல்ல இருந்தே பழகினால அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை சிம்பிளாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சொந்தங்களே. அதுவரை நீங்கள் ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.